இர்ஃபானா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஜனநாயகன் இதுவரையும் இந்த 5 நாள் எவ்வளவு வசூல்? நேற்று ஃபர்ஸ்ட் மண்டே இதுவரையும் வீக்கெண்ட்ல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. நேற்று ஃபர்ஸ்ட் மண்டே இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இதுவரையும் இந்த படம் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, இன்னும் வெற்றி அடையணும்னா எவ்வளவு கலெக்ஷன் வரணுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லங்க, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணிருக்கு. அது எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங்கிறத பார்ப்போம். ஒடிசி படத்தோட வசூல், அப்புறம் அன்பேடயானா, கட்டா குஸ்தி 2, இதே முரளி, இந்த படங்கள்லாம் இதுவரையும் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ரெக்கவரி பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, தங்கலான் அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி கௌதம், முகமது ரயான், கோகுல், கிரீஷ் கோடை, பரணிதரன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. நம்ம சேனலுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ரிவ்யூ, டாப் 10 மூவிஸ், அப்புறம் ஓடிடி கண்டென்ட், இது எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்புறம் வீடியோக்கு லைக், உங்களோட ஒப்பீனியன், உங்களோட கமெண்ட்ஸ் என்னமோ அதை கீழே கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் முக்கியமா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். ஈவில் டெட் பன் இந்த படம் நேற்று 18வது நாள் இந்தியாவில் 28 லட்சம், டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 36 கோடியே 22 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவோட ஷேர் மட்டுமே 17 கோடியே 33 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் 63.5 மில்லியன் US டாலர்ஸ், 605 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 20 மில்லியன் US டாலர்ஸ். ஒடிசி நேற்று 11வது நாள், அதாவது செகண்ட் மண்டே கூட ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 43 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 40 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 15 லட்சம், கேரளாவில் 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 35 லட்சம், இந்தியாவில் மட்டும் இந்த படம் 6 கோடியே 83 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் ஆக்சுவலாக முக்கியமாக தமிழில் கொடுத்துருந்தாங்க. பார்த்த எல்லா ரிவ்யூவர்ஸுமே இந்த படம் ரொம்ப சுமாராக தான் இருக்கு, வழக்கமான கிறிஸ்டோபர் நோலன் படம் மாதிரி இல்லை அப்படின்லாம் ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தது. ஆனால் இது எதுவுமே மக்களை பாதிக்கல. மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான சான்று, இந்த படம் இந்தியாவில் இதுவரையும் 159 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 159 கோடியே 82 லட்சம். இதில் தமிழ்நாட்டில் 11 கோடியே 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 20 கோடியே 48 லட்சம், கர்நாடகாவில் 27 கோடியே 48 லட்சம், கேரளாவில் 9 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 90 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு ஹிந்தி பெல்ட்ல. ஸோ இந்த படம் இந்தியாவில் மட்டுமே ஷேரா வந்திருக்கிறது 74 கோடிக்கு மேலே ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு, பெரிய ஷேரை கொடுத்திருக்கு. ஒரு இந்தியாவோட முக்கியமான முன்னணி ஹீரோ நடிச்சு ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு ஷேர் வருமோ, எந்த அளவுக்கு கலெக்ஷன் வருமோ, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு இந்த படத்துக்கு. வேர்ல்டு வைடு 652 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 250 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் அஜய் தேவ்கன் அவர்களோட தமால் நேற்று 18வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 94 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 15 லட்சம், 181 கோடியே 27 லட்சம் இந்தியாவில், 207 கோடியே 91 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட், 80 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட இந்த படம் ஷேராகவே வந்திருக்கு. வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படம். 124% ரெக்கவர் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு வெற்றி படம். அதாவது ரீசெண்டாக வந்த காமெடி இந்தி திரைப்படங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை சந்திச்சிருக்கு. லெனின் அப்படின்னு தெலுங்கு படம் டே 18, ஆந்திரா தெலுங்கானால 33 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், 75 கோடி 20 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட், 25 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 37 கோடிக்கு மேல ஷேர் இந்த படம் வசூல் ரீதியா ஒரு சூப்பர் திரைப்படமாவே அமைஞ்சிருக்கு. 150% கிட்டே இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. பெரிய வெற்றி. சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 44 லட்சம், ஓவர்சீஸ்ல 55 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 9 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 19 கோடியே 10 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 30 லட்சம், உலகம் முழுக்க 29 கோடியே 15 லட்சம். 30 கோடி பட்ஜெட், 20 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 14 கோடிக்கு மேல ஆல்ரெடி ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 12ல இருந்து 13 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா பிரேக் இவன் பண்ணும். ஆனா கலெக்ஷன் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா நடந்துரும் அப்கமிங் டேஸ்ல. 72% இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்ததா கட்டா குஸ்தி 2 நேத்து 25வது நாள் தமிழ்நாட்டில் ஒரு 7 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில்
39 கோடியே 93 லட்சமும், உலகம் முழுக்க 52 கோடியே 94 லட்சம். 27 கோடி பட்ஜெட், 16 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 26 கோடிக்கு மேல ஷேர் வந்து ஆல்ரெடி இந்த படம் 10 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு. 164% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு வசூல் ரீதியா. ஒரு வெற்றி படம். இதயம் முரளி நேத்து 18வது நாள் தமிழ்நாட்டுல 6 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 19 கோடியே 56 லட்சம் தமிழ்நாட்டிலும், 29 கோடி கிட்ட உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 26 கோடி பட்ஜெட், 13.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஸோ 14 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 14 கோடியே 45 லட்சம். இந்த படமே வசூல் ரீதியா ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. 107% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா அதர்வா அவர்களோட படம் இவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்படிங்கும்போது அதை ரெக்கவர் பண்ணுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமா இருந்தது. ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயும் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதர்வா அவர்களோட கெரியரோட பெஸ்ட் மூவி அப்படின்னு இதை சொல்லலாம். அன்பே டயானா இந்த படம் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த படம் என்ன ப்ரோ ஹிட்டா ஃபிளாப்பான்னு. ஆக்சுவலா இந்த படம் நேற்று 11வது நாள் தமிழ்நாட்டில் 11 லட்சமும், உலகம் முழுக்க 12 லட்சம். டோட்டலா 4 கோடியே 44 லட்சம் தமிழ்நாட்டிலேயும், 5 கோடியே 12 லட்சம் உலகம் முழுக்க. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட வேல்யூ, தியேட்ரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது 2 கோடியே 70 லட்சம். இதுவரையும் 2.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 93% ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படம் வந்து ஒரு 25 இருந்து 30 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சுன்னா பிரேக் இவனே பண்ணிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்கு. 10 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணுது. இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் டைம் எடுத்தா கூட பிரேக் இவன் பண்ணிடும். அப்படியே அது பண்ணலனாலும் இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் எடுக்குமே தவிர ஃப்ளாப்பு, டிசாஸ்டர் இல்ல பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற வெர்டிக்ட் எடுக்காது. ஸோ இந்த படம் ஆக்சுவலா தியேட்ரிகளா ஒரு நல்ல வசூலை எடுத்திருக்க, ஒரு டீசெண்டான கலெக்ஷன் எடுத்துக்கக்கூடிய ஒரு வெற்றியை நோக்கி போற ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு அன்பே டயானா இதுவரையும். அப்புறம் ஜனநாயகன் நேத்து 5வது நாள் எப்படிப்பட்ட வசூல், இதுவரையும் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 8 கோடியே 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 98 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 23 லட்சம், கேரளாவில் 68 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 17 கோடியே 54 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் நல்லாவே ஹோல்டு பண்ணியிருக்கு. முக்கியமா ஹிந்தி பெல்ட்ல இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ஹிந்தி பெல்ட்ல இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. பிரேக் இவனும் பண்ணிடுச்சு. ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துருக்கு. யூஸ்வலா வரக்கூடிய ஒரு தமிழ் படத்தோட ஃபாஸ்டா ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஹோல்டு இருக்கு. அதை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ டோட்டலா 95 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 11 கோடியே 80 லட்சம், கர்நாடகாவில் 25 கோடியே 94 லட்சம், கேரளால 13 கோடியே 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 கோடி, ஓவர்சீஸ்ல 76 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 240 கோடியே 56 லட்சம் இந்த படம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த 5 நாள்ல. ஸோ 5 நாள்ல 240 கோடிங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் 400 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இந்த படத்துக்கு முன்னாடி இருந்த வேல்யூ இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த லேட் டிலே ஆனதா இருக்கட்டும், ஒரு பக்கம் இந்த படத்துக்கு சென்சார் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா இருக்கட்டும், லீக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு அந்த தியேட்ரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறத கம்மி பண்ணிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட தியேட்ரிக்கல் வேல்யூ 175 crore. இதுவரையும் 120 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் ஒரு 100 கோடி கிட்டே வசூல் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு 16 கோடி 17 கோடி கிட்ட வசூல் பண்ணுது. வரப்போற நாட்கள்லையுமே இதே மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 7 கோடி 8 கோடி வச்சா கூட இன்னும் இந்த படம் வந்து லாங் ரன் போகணும். கண்டிப்பா லாங் ரன் போனாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். ஸோ ஜனநாயகன் தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமா இருந்தாலுமே அது தியேட்ரிக்கலா ஹிட்டா ஃபிளாப்பாங்கிறத வரப்போற வீக் டேஸ்ல இந்த படம் பண்ண போற பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் உங்களோட கெஸ்ஸை கமெண்ட்ல போடுங்க. இந்த படம் பிரேக் இவன் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத. இப்போதைக்கு 68% வந்து இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இப்போ டே 6க்காக இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 2 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 52 லட்சம், கர்நாடகாவில் 63 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 74 லட்சம், கேரளாவில் ஒரு 22 லட்சம், இந்தியாவில் மட்டும் 5 கோடியே 6 லட்சம். ஸோ ஓவர்சீஸையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடியிலேருந்து 7 கோடி கிட்ட இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 6வது நாள் ஒரு 13 இருந்து 15 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்தியாவில் ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங்கை கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 95 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 75 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 கோடியே 77 லட்சம், இந்தியாவில் மட்டும் இந்த படம் 32 கோடியே 91 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் இன்னைக்கு ஃபுல் டே இருக்கு, நாளைக்கு ஃபுல் டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் இந்த படம் டே 1 ஓப்பனிங் டே எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுதுன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல ரன்வீர் சிங் ஆலியா பட் இணைந்து நடித்து ஒரு பெரிய வெற்றி படமான
ராக்கி ஆர் ராணிக்கு பிரேம் கஹானி அப்படிங்கிற படம் 2023 ரிலீஸ் ஆகி என்னோட 3 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 183 கோடி, ஓவர்சீஸ்ல ஒரு 175 கோடி, உலகம் முழுக்க 358 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 160 கோடி, தியேட்ரிக்கல் ஷேர் 170 கோடிக்கு மேல வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. அப்புறம் அதே 2023ல அதே நாள்ல ரிலீஸ் ஆன சந்தானம் அவர்களோட டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல 30 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 38 கோடியே 63 லட்சம், பட்ஜெட் 12 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 8 கோடி, 19 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.